ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள். ஓகே, ரன் ஆகுது, ரன் ஆகிட்டு தான் இருக்குது. நான் லெஃப்ட் பண்ணால் லெஃப்ட்டில் போகும், ரைட் பண்ணால் ரைட்டில் போகும். ஓகேவா? ஸோ இந்த விண்டோ தாண்டி அது போகாது, இந்த 3 ரோடுக்குள்ளே தான் போகும் அது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆப்போனண்ட் கார் மேலேருந்து வரணும்ல, அது நம்ம க்ரியேட் பண்ணலாமா இப்போது? ஸோ நம்மளுடைய பிளேயருக்கு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி ஆப்போனண்ட்டுக்கு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ண போகிறோம் நம்ம. ஓகேவா? ஸோ கிளாஸ் ஆப்போனண்ட் கார்ஸ். ஓகே. ஸோ இங்கேயும் நான் இனிஷியல் பண்ணிக்கிறேன். ஓகே, இனிஷியல் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே எனக்கு என்னெல்லாம் வரணும்? ஓகே, இதுக்குள்ளே எனக்கு என்னெல்லாம் வரணும்னா, இங்கே வந்து ஆப்போனண்ட் கார்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆப்போனண்ட் கார்ஸ். இது நான் எடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே நான் என்னெல்லாம் கொடுக்கணும்? இதுக்குள்ளே மெயின் கொடுக்கணும், விண்டோ கொடுக்கணும். அண்ட் ஆல்சோ கேம் விண்டோ கொடுக்கணுமா? ஓகே, கேம் விண்டோ ஆல்சோ கார் கொடுக்கணும். கார் இங்கே நான் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம், அந்த கார் கொடுக்கணும். ஏன் இந்த கார் கொடுக்குறேன் நம்ம பின்னாடி சொல்கிறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த பேராமீட்டர்லாம் கொடுத்து அனுப்புகிறேன். ஓகேவா? அதே மாதிரி நான் இதுக்குள்ளே வாங்கணும்ல, என்னென்ன வாங்கணும்? விண்டோ அண்ட் ஆல்சோ கேம் விண்டோ அண்ட் ஆல்சோ கார் வாங்கணும். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா, ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் நேம் ஃபார் தட். self.windows equal to window and also self.game window also self.cars equal to car. ஓகேவா? ஸோ எல்லா நேமையும் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஐ எம் கோயிங் டு கிரியேட் ஆப்போனண்ட் கார் எங்கே இருக்கணும்? ஓகே, இங்கே பாருங்கள். ஆப்போனண்ட் கார் எங்கே இருக்கணும்? இங்கேருந்து வரணும். ஓகேவா? ஐ மீன் இந்த விண்டோக்கு வெளியிலேருந்து 3 பார்லேயும் வந்துட்டு இருக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆப்போனண்ட் காரை கிரியேட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு ஆப்போனண்ட் காரை கிரியேட் பண்ணுறதுக்கு ஆப்போனண்ட்டு தானே. ஸோ ஓபி இமேஜ் 1 இஸ் ஈக்குவல் டு, ஓகேவா? ஓபி இமேஜ் 1 இஸ் ஈக்குவல் டு, இமேஜ் எப்படி ஓப்பன் பண்ணணும்? எல்லாமே செல்ஃபில் யூஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிறேன்னா, self.op image 1 இஸ் ஈக்குவல் டு இமேஜஸ் தானே, இமேஜ் டாட் ஓப்பன். அது எங்கே இருக்குது? இமேஜஸில் கார் தானே. ஓகே, கார் டாப் வியூ 1. ஓகே, அதான் அதனோட நேமு. அண்ட் ஆல்சோ self.op image 2 இஸ் ஈக்குவல் டு என்ன? இமேஜ் tk டாட் ஃபோட்டோ இமேஜ். ஓகே, ஃபோட்டோ இமேஜ் ஆஃப் என்னது? self.op image 1. ஓகே, ஐ எம் கோயிங் டு கிரியேட் இமேஜ் நவ். ஓகேவா? ஸோ என்னென்னா, ஆப்போனண்ட் 1 இஸ் ஈக்குவல் டு, ஓகேவா? ஆப்போனண்ட் கார் 1, ஐ மீன் ஆப்போனண்ட் 1 கிரியேட் பண்ண போகிறேன். அது எங்கே இருக்கும்னா, ஐ மீன் கிரியேட் பண்ணணும். இப்போ self.game விண்டோவில் கிரியேட் பண்ணணும். கேம் விண்டோ டாட் கிரியேட் இமேஜ். ஓகேவா? கிரியேட் இமேஜ் ஏன்னா 50-50. ஆல்சோ ஆங்கர் வந்து என்னென்னா நார்த் வெஸ்ட்லேயே இருக்கட்டும். ஓகேவா? அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நார்த் வெஸ்ட்லேயே இருக்கட்டும். அண்ட் ஆல்சோ இமேஜ் என்னென்னா self.op image 2 தானே. ஓகே, கிரியேட் பண்ணியாச்சா? ஸோ நம்ம பார்க்கலாம் இப்போ வந்துச்சான்னு. ஓகே, அதே மாதிரி நமக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, கரெக்டு தானே. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஓகே, எனக்கு இது இந்த டைரெக்ஷனில் இருந்துச்சு, இதே டைரெக்ஷன் தான் இதுவும் இருந்துச்சு. நான் இந்த டைரெக்ஷனில் மாற்றத்துக்கு 90 கொடுத்தேன், 90 டிகிரி. ஸோ -90 கொடுத்தா இது இந்த பக்கம் வந்துடுமா? நம்ம காரை பார்க்குற மாதிரி வந்துடுமா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? டாட்டு ரொட்டேட்டு -90. ஓகே, -90. இப்போ நான் ரன் பண்ணுறேன். அகைன் ஓகே, நம்ம காரை பார்க்குற மாதிரி வந்துடுச்சா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதை மூவ் பண்ண வைக்க போகிறேன் இந்த காரை. ஓகே, எங்கே பிளேஸ் ஆகணுன்றதுலாம் அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ டெஃப் ஃபங்க்ஷன் நான் க்ரியேட் பண்ணுறேன், மூவ் கார். ஓகே, மூவ் ஆப்போனண்ட். ஓகே, மூவ் ஆப்போனண்ட்டை வந்து நான் மூவ் பண்ண வைக்க போகிறோம். ஸோ இங்கே என்னென்னா self.x இஸ் ஈக்குவல் டு, எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 0ல் இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ self.y வந்து என்னவாக இருக்க போகுது? y வந்து 2ஆக இருக்க போகுது. ஐ மீன் 2 சேஞ்ச் ஆக போகுது. ஓகே, இங்கே பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே வந்து self.game window டாட் மூவ். ஓகே, கேம் விண்டோ டாட் மூவ் என்ன மூவ் ஆக போகுது? self.opponent
ஆப்போனண்ட் 1 எங்கெங்க செல்ஃப் டாட் எக்ஸு அண்ட் செல்ஃப் டாட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே செல்ஃப் டாட் ஒய். ஓகே, செல்ஃப் டாட் எக்ஸ் அதே இடத்துல தான் இருக்க போகுது. ஆனால் ஒய் மட்டும் சேஞ்ச் ஆக போகுது. ஓகேவா? ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது எங்கேயாச்சும் நம்ம கால் பண்ணோம்ல, அப்போ தானே இது அகைன் ரன் ஆகும். இது நான் ஒரு தடவை கால் பண்ணேன்னு வச்சுங்களேன். ஓகே, ஒரு தடவை நான் கால் பண்ணால் ஒரு 2 இன்ச்சு நகர்ந்துட்டு 2 இன்ச்சு மூவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நின்றுடும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே ஒயில் ட்ரூவில் கால் பண்ணுறேன். ஏன்னா அது ரன் ஆகிட்டே இருக்கணும். அந்த கார் மூவ் ஆகிட்டே இருக்கணும். ஸோ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். வந்து ஆப்போனண்ட் கார்ஸ் டாட்டு இங்கே இதில் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணியிருப்பீங்க. என்ன ஃபங்க்ஷன் அது? மூவ் ஆப்போனண்ட். ஓகே, மூவ் ஆப்போனண்ட்டு. அண்ட் ஆல்சோ ஆப்போனண்ட் மூவ் ஆகும்போது என்னென்னா விண்டோ டாட் அப்டேட் ஐடியலி டாஸ்க். ஓகேவா? அப்புறம் ஒவ்வொரு தடவையும் இம்போர்ட் டைமு என்னென்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் ரன் ஆகிறதுக்கு. அடுத்த லூப் வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். டைம் டாட் ஸ்லீப்பு. ஓகே, டைம் டாட் ஸ்லீப்பு எவ்வளோ நேரம்னா 0.01 செகண்ட் எடுத்துக்கணும். ஓகே, ஐ எம் கோயிங் டு ரன் த ப்ரோக்ராம் ஹியர். ஓகே, இங்கே பாருங்கள் ஆப்போனண்ட் கார் மூவ் ஆகுதா? கரெக்டாக ஆப்போனண்ட் கார் மூவ் ஆகுது. ஸோ ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணால் என்ன பண்ணணும்? ஆப்போனண்ட் காருக்கான ஸ்பீடு இது தானே. ஸோ இங்கே வந்து நான் 5 கொடுக்குறேன். ஓகே, அகைன் ஐ எம் கோயிங் டு ரீட் இந்த ப்ரோக்ராம். ஓகே, அங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது பாருங்கள் காரு. ஓகே, ஸோ கரெக்டான ஸ்பீடு வந்து 3 கரெக்டாக இருக்கும் 3. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவாங்க. என்னென்னா ஓகே, இந்த கார் வந்து எங்கே இருக்குதுன்னு பாருங்களேன். ஸோ அந்த ட்ராக் கரெக்டாக நடுவில் இல்லை. ஓகே, அந்த ஃபஸ்ட்டு ட்ராக்குக்கு நடுவில் இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஒரே தடவை மூவ் ஆகணும். அது செல்ஃப் டாட் கேம் விண்டோ டாட் மூவ். ஓகே, செல்ஃப் டாட் கேம் விண்டோ டாட் மூவ் எங்கே கிரியேட் ஆகணும்? வெயிட் பண்ணுங்கள். எது கிரியேட் ஆகணும்? செல்ஃப் டாட் ஆப்போனண்ட் தானே. ஆப்போனண்ட் 1 எங்கேருந்து எங்கே? எக்ஸ் வந்து ஒரு 50 கொடுக்கலாம். அண்டு ஒய் வந்து என்னென்னா ஓகே, எக்ஸ் வந்து ஒரு 60 கொடுக்கலாம். அண்ட் ஒய் வந்து 0 தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ நான் ரன் பண்ணுறேங்க. அந்த ட்ராக் நடுவில் வரல இன்னும். ஸோ 70 கொடுப்போமா? 70 கொடுத்தா கரெக்டாக வரும். ஓகே, 70 கொடுக்க அப்புறம் அப்பயும் வரல. 80 கொடுப்போம், கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ட்ராக் நடுவில் போகுதா? கரெக்டாக. ஓகே, ட்ராக் நடுவில் கரெக்டாக போகுது. ஓகேவா? ஸோ ஒய் வந்து -100 கொடுப்போம். ஏன்னு கேட்குறீங்களா? எனக்கு எங்கேருந்து மூவ் ஆகுதுன்னு தெரியக்கூடாதுல்ல. மேலேருந்து வரணும். கரெக்டாக. ஓகேவா? மேலேருந்து அது மாட்டில் வந்துகிட்டே இருக்கணும். ஓகேவா? அதுதானே என்னுடைய அப்படி தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ மூவ் ஆப்போனண்ட் வந்து இங்கே மூவ் ஆகுது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து நான் இந்த காருடைய ஓகே, எனக்கு என்ன ஆகணும்னு வச்சுக்கோங்க, இந்த ஆப்போனண்ட் வந்து மூவ் ஆகுதுல்ல. ஸோ இப்போ ஆப்போனண்ட்டை மூவ் பண்ண வச்சுட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் எனக்கு என்ன ஆகுதுன்னா, ஆப்போனண்ட் வந்து மூவ் ஆகி போகுது. அதுக்கப்புறம் இது இங்கே இந்த ஆப்போனண்ட் கார் இங்கே போய் இது தாண்டி போனதுக்கப்புறம் அகைன் இது இங்கே வரணும். இங்கே வந்து மறுபடியும் வரணும் அது. ஸோ அந்த லூப் வந்து நெக்ஸ்ட் டைமில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதை பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. see you next video.